வணக்கம் வீவர்ஸ், நான் தான் உங்கள் வியாபாரி. நம்ம டெய்லியும் சில வெஜிடபிள் பத்தி அதிகமா சொல்லிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன். பொதுவாக வெஜிடபிள்னாலே ஒரு சத்துக்கள் நிறைந்ததுதான். ஒவ்வொரு வெஜிடபிளும் தனித்துவம் அதிகமா இருக்கு. நீ நமக்கு ஆர்டர் சவு தான் ஆர்டர் வந்திருக்கு. பொதுவாகவே ஆர்டர் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுப்பேன். நீங்க எப்படி எடுக்கிற அதை பத்தி அன்னைக்கு பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வழக்கம் போல் 3 மணிக்கு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளாம் இன்றைக்கி ஆர்டர் எடுக்க உள்ளே கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு கடைக்கு தான் சவுச்சவு எடுக்க போயிருந்தேன். பொதுவாக சவுச்சவு 2 வகையில் வரும். ஒன்று மாலூர் சவுச்சவு, ஒன்று ஊட்டி சவு. கேரட்டு போல் தான் இதுவும் ரெண்டு இடத்துல தான் இது வந்துட்டுருக்கோம். பொதுவாக நம்ம சவுச்சவு தெளிவாக தான் எடுக்கணும். சவுச்சவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டிக்கிறன் இல்லாமல் பார்க்கணும். கொஞ்சம் காயப்பட்ட சவுச்சவாக இருந்தால் நம்ம பேர் டேமேஜ் ஆகிடுது. பொதுவாக சவுச்சவு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதுலேயே நீர்சத்து அதிகமாக இருக்குது. பொதுவாக இதில் சுவை புளிப்பு சுவை எந்த சுவையும் இருக்காது மோஸ்ட்லி சவுச்சவில். பொதுவாக சவுச்சவு சீமை கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. பொரியல், குழம்பு, வறுவல் எல்லாத்தையும் சவுச்சவு யூஸ் ஆகுது. பொதுவாக நான் உருளைக்கிழங்கு பதிலாக எங்கள் வீட்டில் இல்லைன்னா சவுச்சவு தான் யூஸ் பண்ணுவேன். பார்த்திங்களா, நம்ம சவுச்சவு நீ தெளிவாக தான் வந்திருக்கு. நானும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைடில் ரெட்டு மாரி வரும். அதெல்லாம் செக் பண்ணி நம்ம சவுச்சவு எடுக்கணும். இல்லைன்னா அந்த கலர் கூட பைப்பு நேரத்தில் இருந்ததுன்னா நம்ம பேர் ஹோட்டலில் டேமேஜ் ஆகிடும். நம்மளுக்கு பிரச்சனை தான். நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. சவுச்சவு பார்த்திங்கன்னா ஊட்டி சவுச்சவு தெளிவாக தான் வந்திருக்கு. இன்றைக்கி நானும் ஒன்று செக் பண்ண ஆரம்பித்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்போவுமே நம்ம செக் பண்ணி தான் ஒரு பொருளை எடுத்து அவனுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருந்திருக்கேன். சவுச்சவு நான் உணவு சங்கிலியில் கண்டிப்பாக சவுச்சவு எடுத்துங்க. டெய்லியும் ஒரு வாரத்துக்கு 2 டைமாக சவுச்சவு சாப்பிடுங்க. பொதுவாகவே மாலூரையும் ஊட்டியும் சவுச்சவில் மிக்ஸ் பண்ணி நம்மளை ஏமாற்றிடுவாங்க. அதனால் நேரில் நான் செக் பண்ணி வந்துட்டேன். ஏன்னா வியாபாரம் ஆச்சு, ஏமாற்றி வியாபாரத்தை பண்ணி விட்ருவாங்க. நம்ம செக் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன்.